பாரு கொலாயி சுவாமி. பாரு சுவாமி வாருங்கள் ஐயா சாமி. திரளாக நிறைந்திருக்கக்கூடிய தெய்வீக சபை ஒன்றுதான். ஆண்களாக பிறந்த அப்பமார்களும் ஒன்றுதான். பெண்களாக பிறந்த நமதொருமை தாய்மார்களும் தாய் அண்ணங்களும் சிறியார் முதல் பெரியார் வரை ஆமா அனைவரும் அமர்ந்திருக்கின்றார். இன்னும் எல்லாம் அல்ல ஆமா புதுவேலமங்கலம் என்றால் நமக்கு ஒரு தாய் திருநாடு. நமக்காக போடுகிறது. நீ ஆயா படிய போடல. ஐயா இன்னும் புதுவேலமங்கலத்தில் ஆமா இருக்கக்கூடிய நண்பர்களாக விளங்கக்கூடிய ஆமா நமது தாய்மார்கள் சிறியார் முதல் பெரியார் வரை எல்லாரும் அமர்ந்திருக்கின்றார். ஆமா எல்லாம் அல்ல இந்த கும்பாபிஷேக விழாவை முடிந்த காரணத்தினால் மண்டல பூஜையை சிறப்போடு முடித்து இன்று ஓரிரவு நாடகம் அரங்கேற்றம் செய்ய வேண்டும். அனைவரும் கண்குளிர பார்க்க வேண்டும். அப்படி என்று அரும்பாடுபட்டு நாடகத்தை விட்டிருக்கின்றார். இன்னும் நாடகத்தை விட்ட நல்ல உள்ளங்களுக்கும் 32 தானங்களில் போதிருந்த அளவுக்கு சொல்லக்கூடியது அன்னதானம். ஒரு மனிதனுக்கு எவ்வளவுதான் கொடுத்தாலும் மனம் என்பது போதாது என்று நினைக்கும். இன்னும் கொஞ்சம் கொடுத்திருந்தா ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கும். ஆனா போதும் என்ற அளவுக்கு சொல்லக்கூடியது ஒன்றே ஒன்று அன்னதானம். அப்பேற்பட்ட சிறப்பான அன்னதானத்தை வழங்கி நமக்கு மட்டுமல்ல நாடகம் பார்த்து வருகை தந்த அனைவருக்குமே அன்போடு அரவணைத்து ஒரு ஆள் காட்டுக்கு ஓடி கொடுத்துருக்காரு. அது நாளைக்கு பிடிச்சிருக்கோம். அது என்னது ஓடி இருக்கிறார்? இதுக்கு ஆட்டுக்காரருக்கு கொடுத்தான்னு கொடுத்தாலும் ஓடி இருக்குது. அப்பேற்பட்ட வரக்கூடிய அனைவருக்கும் அன்னதானத்தை வழங்கி ஆமா கண்குளிரவும் பவரான மனங்குளிரவும் அமர வைத்து இன்னும் நாடகத்தை விட்ட நல்ல உள்ளங்களுக்கும் தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகர வட்டம் கரியம்பட்டியை சேர்ந்த நாகமாணிக்கம் அவர்களும் நெருப்பூரை சேர்ந்த மன்னாதன் அவர்கள் இருவரும் இணைந்து வழங்கும் இளந்தமிழ் நாடக மன்றத்தை அழைத்து வந்து நாடகத்தை விட்டவருக்கும் இன்னும் இந்த அடியான் நான் தர்பார் விஷயமாக வருகின்ற பொழுது என்னுடைய சார்பாகவும் அனைவருக்கும் மனமார்ந்த முதற்கண் வணக்கம். மாதவா ஐயா இன்று நான் அரங்கேற்ற செய்யப்பட்டுள்ள நாடகம் யாது? இன்று நாம் அரங்கேற்ற செய்யப்பட்டுள்ள நாடகம் ராமாயணம். ராமாயணத்தில் ஒரு பகுதியாக விளங்கக்கூடிய ஆரண்ய காண்டத்தின் தொடக்கம் ஸ்ரீ ராமச்சந்திரர் வனவாசம் இல்லையே பரத பாதுகா பட்டாபிஷேகம் என்னும் நாடகத்தை குரு பெரியோர்கள் அரங்கேற்றம் செய்ய அடியாராகிய நாம் நடத்துகின்றோம். ஆமா இன்னும் எல்லாம் அல்ல அந்த ராமா என்ற எப்படி ராமா என்றால் அதாவது ஒரு திருடனாக இருந்த
இருந்தவன். எப்படி? ஒரு திருடனாக இருந்தவர். ஆமா. வழிபோக்கு திருடனாக இருந்தவன் தன்னுடைய குடும்பமாகப்பட்டது காப்பாற்ற வேண்டும் என்று கானகத்தில் வழிபோக்கு திருடனாக இருந்தான். அப்ப அந்த வனத்தில் வரக்கூடியவர்களுக்கு நல்ல வனத்தை பறித்து தன் குடும்பத்தை காப்பாற்றுவது வழக்கம். ஆமா. அவன் என்ன செஞ்சான்? என்ன செஞ்சாரு? இப்பேற்பட்ட நாம் இத்தனை திருட்டு வேலைகளை செய்து நம்ம குடும்பத்தை நாம காப்பாற்றுறோமே, நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடியவர் நம் மீது எவ்வளவு பாசம் வைத்திருப்பாங்க அப்படின்னு இன்னைக்கு நாம பார்க்கணும் அப்படின்னு அந்த திருட நினைச்சானோ. சரி. அப்ப வீட்டுல போய் நான் சம்பாதிக்கக்கூடிய பணம் அனைத்தும் நான் வழிபோக்கு திருடனாக இருந்துதான் கொண்டு வரேன். ஆமா அப்படின்னு சொன்னானோ. தாய் தந்தைகிட்ட. ஆமா. சரி. மனைவிடத்திலையும். அப்ப மனைவி பார்த்தா ஒரு திருடனுக்கு தான் மனைவியாக வாழ்வதை விட கணவனே இல்லாம நம்ம வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அப்பா அம்மாவும் இந்த திருட்டு பணத்துலதான் நம்ம சாப்பிட்டோமா இவன் நமக்கு மகனாகவே பிறந்திருக்க கூடாது. ஆமா அப்படின்னு கோபம் கண்டு ஐயெல்லாம் அவன் கையில் விட்டாங்க. சரி. அப்பதான் நினைச்சான் இப்பேற்பட்ட பாவத்தை நாம எதுக்காக செஞ்சோம்? ஆமா தன் வீட்டிற்காக. ஆமா அனைவருமே விட்டுட்டு போயிட்டாங்களே, இதற்கு மேல நமக்கு இது எதுக்கு அப்படின்னு நினைத்து அனந்த கானகத்தில் போய் உட்கார்ந்தான். அப்ப அந்த வழியாக வந்த மற்றொரு முனிவர் உரைக்க அந்த பாவத்தை தீர்க்க என்ன செஞ்சான்? என்ன செஞ்சாரு? தவம் செய்ய அமர்ந்தான். ஆமா தவம் செய்கின்ற பொழுது அனைத்துமே மரா மரா மரான்னு உச்சரித்தார். சரி. ராமா என்பது அவன் வாயில வரவில்லை. ஆமா. எப்படி? ராமா என்ற வார்த்தை வரவில்லை. இந்த ராமாங்கிறது 2 எழுத்து தான். இந்த வார்த்தை அவனுடைய வாயில வரல. மரா மரா மரானே சொன்னான். ஆமா. அப்பேற்பட்ட அந்த மரா மரா என்று சொல்லி பல ஆண்டு காலம் தவம் இருந்து சரி அனைத்துமே அந்த கூடாகப்பட்டது கட்டி அவன் இருக்கும் இடம் தெரியாமல் போக அவமானம் செய்து கொண்டிருக்கிறான். சரி. வெகு நாட்கள் கழித்துதான் மரா மரா என்ற வார்த்தை முடிந்து ராமா என்ற வார்த்தை உச்சரித்தது. ராமா என்ற வார்த்தை வந்தது. அப்பதான் அவன் புனிதமானான். அவர் தான் பின்னாலெல்லாம் வால்மீகி முனிவராக இருந்தவர். இந்த ராமாயணத்தை எழுதினார் பத்தியா வால்மீகி. ஆமா இந்த ராமாயண கதையை எழுதியது அந்த வால்மீகி முனிவர். ஆமா அப்பேற்பட்ட திருடனாக இருந்தவரை திருச்சி பார்வண வனைக்கும் போற்றக்கூடிய மாமயதையாக வாழ்ந்தவர் வால்மீகி முனிவர். ஆமா அவரை மாற்றிய ஒரே வார்த்தை அந்த ராமா என்ற வார்த்தை. ஆமா அப்பேற்பட்ட ராமா என்று உச்சரித்தாலே வாழ்க்கைய 7 ஜென்மங்களுக்கு பாவம் அனைத்தும் தீரும். ஆமா அப்பேற்பட்ட புண்ணியமான நாடகத்தை அரங்கேற்ற செய்திருக்கிறார். ராமா என்ற வார்த்தையை கேட்டாலும் சரி, இந்த ராம நாடகத்தை பார்த்தாலும் சரி நமக்கு புண்ணியம் கிடைக்கும். ஆமா அப்பேற்பட்ட இன்று நாம் அரங்கேற்ற செய்திருக்கின்றோம். இந்த நாடகத்தில் நான் தர்பார் விஷயமாக வருகின்ற பொழுது என்னை கொண்டு என்ன நடக்கும்? ஐயா உன்னை கொன்று விட்டால் கொளத்தூர் ஸ்டேஷன்ல கேஸ் நடக்கும். அது 40 மண்டல பூஜை வர முடிஞ்சு போயிடுச்சு. மறுபடியும் போற டொனேஷன் பண்ணுவோம். கேஸே நடந்தாலுமே என்னை கூட்டு வரதுக்கு எனக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. என்ன சொல்றேன்? நண்பர்கள். அப்படியா? ஆமா. அப்பேற்பட்ட இந்த நாடகத்தில் என் பெயர் என்ன? பேர் என்ன? உண்மைதான். ஆமா. நான் எதை முன்னிட்டு நான் வந்துள்ளேன்? ஐயா காசுக்கு தான் வந்திருக்கோம். அதுதான் வந்திருக்கோம். ஐயோ காசே போனா எப்பயுமே